என்னையா என்ன உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு நீ என்ன கிளம்பாம இருக்க? போட்டு புறப்படு. ரெடி? நான் இறந்தாரி பேரா இருக்கும்போது எம்ஜிஆரோட ஒன்று ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு அவர் மாதிரியே வாட்சி கட்டணும்னு ஆசைப்பட்டையா. இப்போ ஒரு ஆசை இருந்துச்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு. சார் இந்த பிரெட் டோஸ்டர் பாத்தீங்கன்னா வசந்த் அண்ட் கோ கம்பெனி இங்க என்ன போட்டா வா வா ஆஃபர்ல நாங்க இப்போ உங்களுக்கு தரோம் சார். இந்த டோஸ்டர்ல few minutesல டிஃபன் ரெடி பண்ணிடலாம் சார். நான் உங்களுக்கு இப்போ டெமோ பண்ணி காட்டுறேன். பிரெட்ல உங்க வீட்ல இருக்கிற உருளைக்கிழங்கு, சன்னா இல்லனா முட்டை இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மூடி இந்த டோஸ்டர்ல வச்சிட்டீங்கன்னா few minutesல டிஃபன் நல்லா ரெடி ஆயிடும் சார். இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க இந்த மாதிரி. உனக்கு இந்த மாதிரி நான் பண்ணி கொடுக்கலையா? ஒரு மிஷினை வாங்க. இதோட நல்லா வாங்கிட்டு வரேன். ரெடி ஆயிடுச்சு. சரி நாங்கள் அப்புறம் வந்து வாங்கிக்கிறோம். ஹாய். என்ன சொல்ல போறாளோ? குஞ்சு நைனா எல்லாத்தையும் சுடு சொல்லிட்டேன். இந்த தாத்தா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தாத்தா. என் குஞ்சு நைனா இருக்க வரைக்கும் எனக்கு என்னத்தா குறை? இன்னைக்கு பாரு காலையில் பீச்சுக்கு போகலாம்னா நான் உன்னையே தான் கூப்பிட்டு போக சொன்னேன். நீங்களும் வந்தா தான் ஆச்சுன்னு ஒத்த கால என்ன கூட்டு வந்துட்டான்ல. நானே அவனை தனியாக போக சொன்னாலும் என்னை விட்டு போக மாட்டான் என் குஞ்சு நைனா. பார்த்தா போய் களத்தில் காலை நினச்சிட்டு வந்துடுவோம். நான் வரல தாத்தா, நீங்க போங்க. பாத்தியா இதே மளிகை கடைக்காரன் பொண்ணா இருந்தா நான் கூப்பிட்டோன்னு வாங்கடா தான் ஓடி இருந்திருப்பாள்ல. பார்த்தா வா உனக்கா மளிகை கடையே வேணான்ட்டேன். வாங்க வாங்க நல்லா கால் மேல போங்க. ஐயா மேல போங்க. நேத்தா ஒருத்தர் செத்துங்க. போங்க. போங்க போங்க. போங்கய்யா. போங்க. சரி வாத்தா. ஏய் தம்பி மேல போ. அப்படியே. எங்க பாராத்தா நேத்து செத்ததுக்கு பாவம் கூடி உட்காந்து இன்னும் அழுதுகிட்டு இருக்குதுகளே. அட பாவி மக்கா, உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடவா ஆள் இல்லை. ஆனது ஆயிப்போச்சு, அழுது என்ன பிரயோஜனம்? தாத்தா சும்மா இருக்க மாட்டியா நீ? இல்ல ஒன்றும் பார்க்கல. ஆறுதல் சொல்ல ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்கேன். வா தாத்தா. குதிரை சவாரி போறியா? சூப்பரா இருக்கும். இந்த லைட் ஹவுஸ் வரையும் எவ்வளவு? 100 ரூபா சார். 500 ரூபா தரேன். சரி லைட் ஹவுஸை தாண்டி கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு வந்துறியா? வா தாத்தா. அது வந்து நீ எதுவும் பேசாத. இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். உன் தாத்தா வந்ததுல இருந்து நீ அவர் கூட தானே சுத்திட்டு இருக்க. என் கூட ஒரு நாளாவது ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுதா உனக்கு? நான் யூஎஸ் போனா 2 வருஷமோ 3 வருஷமோ இங்க இருக்க வரை என் தாத்தாவை சந்தோஷமா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது கூட புரிஞ்சுக்க மாட்டியா? நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன் தாத்தா மட்டும்தான் உன்னை பிரிஞ்சிருப்பாரா? நானும் தானே. சரி முதல்ல உன் தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பி வை. நம்ம வேற எங்கேயாவது போவோம். ஏய் அவர் எப்படி? வீட்டுக்கு அனுப்பி வை. இப்போ உன் தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பவியா மாட்டியா? கார்த்திகா நில்லு. கேக்க நகர் போங்க. நில்லு கார்த்திகா. தாத்தா ஐயோ தாத்தா எங்க? அவர் அப்பவே போயிட்டார் சார். போய் வா. எங்கே தேடுவேன் தமிழை, எங்கே தேடுவேன் தமிழன் தொலைத்த தங்க தமிழை, எங்கே தேடுவேன் தமிழன் தொலைத்த தங்க தமிழை, எங்கே தேடுவேன். Do you know Gandhi Memorial Hall? I don't know. Thank you. படுவாமோன நல்லா அடிச்சு ஓட்டுறா படுவாமோன. என்ன மாட்டு வண்டியா அடிச்சு ஓட்டுறது? என்ன இடம்யா இது? இம்புட்டு பெரிய கட்டடம். பெரிய ஆஸ்பத்திரி.
பெரிய ஆஸ்பத்திரியா? யாரையா கட்டினது? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோவா? பேரே புதுசா இருக்கே. இது என்ன இது? எக்ஸ்பிரஸ் அவனியா. இதை கட்டினது யாரு? ஐ டோன்ட் நோ. நல்லா தையா கட்டியிருக்கான். ஐ டோன்ட் நோ, பெரிய ஆளா இருப்போம் போல இருக்கையா. பாவமே, யாரையா செத்து போனது? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ செத்து போயிட்டாரா? அப்படி பண்ணுவாமா அவனு? ஏயா எம்புட்டு பெரிய மனுஷன் செத்து போயிருக்கான், ஆடி பாடி தூக்கிட்டு போகாம கமக்கமா கொண்டு வரியா? முதல்ல அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? எனக்கு அது தெரியாது. ஐ டோன்ட் நோ தானே? ஐ டோன்ட் நோவா? ஐ டோன்ட் நோனா பேர் இல்ல, இங்கிலீஷ் வார்த்தை, எனக்கு தெரியாத அர்த்தம். ஓ, இவன் ஐ டோன்ட் நோன்னு யார் உங்களுக்கு சொன்னது? இந்த அவன் தான் சொன்னா. ஆஹா, மறுபடியும் இங்கே வந்து இறக்கி விட்டாங்களே. வழக்கம் போல குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாத மச்சி. குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாம கல்யாணமா பண்ணுவாங்க? சொன்னா கேக்குதா பாரு. Excuse me guys, it's my bike. பா, ஐயோ 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 ஐயோ, 50 மாதிரி வெய்யகிடப்பா. இனி வரையும் பால் குடிப்பாப்பையா பைச்சினிகிறான். ஐயோ 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 ஐயோ. மச்சி, ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்ணி வீட்ல மாட்டினா கெத்தா இருக்கும். 1 minute சிரிடியா சிலாக்கி. யம்மா, என்ன முத்து, என்ன கேஸ்? நியூசன்ஸ் கேஸ் கண்ணா. இவருக்கு பெரிய வசாத நினப்பு. நம்ம டிப்ளிகன் சேகர் இல்ல, அவங்களே போட்டு அடிச்சிருக்கா. யாரு இந்த ஆளா? ஏயா, ஒரு 4 பேர் வந்து போற இடத்துல இப்படி வயசு பையன் அம்மனை குண்டியா உட்கார வச்சிருக்கீங்களே. இந்த செய்தி வெளியே தெரிஞ்சா நாளைக்கு எவன் எனக்கு பொண்ணு கொடுப்பான்? தப்பு பண்ண அடிங்க, ஆனா இப்படிலாம் பண்ணக்கூடாதியா. சார் தான் அழாதடா. ஆம்பளை போய் அழலாமா? அசிங்கம் இல்ல? எதா இருந்தாலும் சமாளிக்கணும்டா. அட பரவாயில்ல, நீயா? ஐயா, நானே உங்களை பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏய்யா, அன்னைக்கு நான் அவனை அடிச்சுட்டேனே, வருத்தப்பட்டுட்டியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, வாங்க உட்காருங்க. என் பேத்தி நல்லா இருக்காளையா? நல்லா இருக்காயா. பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்கிறதுக்கு வீட்டில் உங்களை மாதிரி பெரியவங்க யாரும் இல்லையா. என் பொண்டாட்டி செத்து 10 வருஷம் இருக்கும். அடாடா, தாயில்லா பொண்ணுங்களாச்சே, மனசு வந்துடக்கூடாதுன்னு நானும் எதுவும் சொல்கிறது இல்லையா. ஆனால் அன்றைக்கி நீங்கள் வந்து என்னை அடித்தப்போ நான் அமைதியாக இருந்ததை பார்த்து அவள் புரிஞ்சுக்கிட்டாயா. ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நீங்கள் இங்கே யார் கூட இருக்கீங்க? யாரும் கூட இருக்கையா, கண்ணாடி கட்டடத்தில் பெரிய அதிகாரியாக வேலை பார்க்குறியா. இன்னைக்கு கூட பீச்சை சுற்றி காட்ட கூட்டிட்டு போனியா. நான் பாட்டில் ப்ராக்கு பார்த்துக்கிட்டு என் பிள்ளைய தவற விட்டையா. பாவம் எங்கெல்லாம் தேடி அலைகிறானோ தெரியலையா. ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்கய்யா, உங்கள் பேரங்கிட்ட பேசலாம். அதை குறித்து வச்ச ரோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டுடையா. இந்த எம்ஜிஆர் ஐயப்பன் கோயில் இருக்கு, அதுக்கிட்ட கூட நான் போயிடுவேன். பழனி சார், வா. ஐயா எங்கே சொல்கிறாரோ அங்கே இறக்கி விட்டுரு. சரிங்க சார். சொல்டா. என் தாத்தாவை காணாண்டா, எங்கே போனாருன்னே தெரியல. என்னடா சொல்ற? ஹலோ ஹலோ, டேய். ஏய், எங்க தாத்தா வந்துட்டாரு, இரா கூப்பிட்றேன். சுதானமா போயா, வழி தெரியுமில, அந்த ஐயப்பன் கோயிலை பிடிச்சி அப்படியே நேரம் போயிரு. சரிங்க. சரி சரிங்க, பாருங்க. தாத்தா, என்ன போலீஸ் வண்டியில வந்து இறங்குற? அது நம்ம தோஸ்து வண்டி. தாத்தா, எங்க தாத்தா போயிட்ட? உன்னை எங்கெங்கெல்லாம் தேடின தெரியுமா? அந்த குதிரைக்கார போய் கொல்லத்தூரம் கொண்டு போயிட்டாயா. வந்து பார்க்குறேன் உங்களை காண. ஏயா, தாத்தனை காண கொஞ்சம் என்ன பயந்துட்டியா? உங்களை விட்டு நான் எங்கேயா போயிடுவேன். சொல்லுங்க சார். தமிழ், நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண தெரியும்ல? ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டேன் சார். காலைல 10 மணிக்கு வந்து சப்மிட் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார்.
அக்கா இந்த தாத்தா நம்ம அப்பாவை அடிச்சவர்ல, அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிரச்சனையாச்சுன்னு சொன்னல, இந்த தாத்தாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அப்பாவை பலாருன்னு கணத்துலயே அரைஞ்சிட்டாரு. ஹலோ. உன் தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? ஐயோ, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். ஏண்டா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? முக்கியமான வேலை இருக்குங்கிற. ஷூ. உன் தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? சொல்லு, என்ன பண்ணாரு? என்ன தைரியம் இருந்தா உன் தாத்தா என் அப்பாவை அடிச்சிருப்பாரு. ஏன் தாத்தா உன் அப்பா அடிச்சாரா? அப்படிலாம் பண்ண மாட்டாரு. சென்னையில அடுத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைச்சு அடிக்கிற ஒரே ஆளு உன் தாத்தா தான். வேணா கேளு. என் அப்பாவை உன் தாத்தா அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க, நீ எதுவும் பேசாம சைலண்டா இருக்க. இந்த மாதிரி நான் உன் தாத்தா கிட்ட நடந்துக்கிட்டா நீ சும்மா இருப்பியா? ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். உனக்கு நான் முக்கியமா உன் தாத்தா முக்கியமா? ஷூ, விட்ரி, அப்புறம் பேசிக்குவோம். நான் முக்கியமா தாத்தா முக்கியமா சொல்லு. ஏய், எனக்கு என் தாத்தா தாண்டி முக்கியம். வயிறு மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோடா. இனிமே நானும் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், நீ எனக்கு ஃபோன் பண்ணாத. ஐ ஹேட் யூ. சே. இது உங்களுக்கு கிடைச்சிருக்க கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ். என் புள்ள ராத்திரி பகலா உழைக்குது. மாமா தூங்குது. கொஞ்ச நேரம் தூங்குறாரா? சரி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரி. பீச்சில் பார்த்த மாதிரி என் பிள்ளை சாப்பாடு மிஷின் எடுத்து வந்திருக்கானே. நேற்று போல என் பிள்ளை சரியாக சாப்பிடல. இன்னைக்கு நல்லா சமைச்சு கொடுத்துடணும். பேசாமல் அடுப்பில் ஒதுக்கி வச்சிட வேண்டியதான். குஞ்சினையா, என்னாச்சு தாத்தா? குஞ்சினையா, நான் பீச்சில் கேட்டேன்டே, எனக்கு இந்த சாப்பாடு மிஷின் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன்ல, அதை நான் எடுத்துக்கிட்டு வந்து உனக்கு பிரெட்டு செஞ்சு தரான்னு வச்சேயா. அது வேகலை,
அது என்னன்னா சரி நம்ம இப்படி வச்சிடலான்னு வச்சேன், வெடிச்சிருச்சியா. ஏய், எத்தனை தடவை சொன்னதையே சொல்லுவ, எல்லாத்தையும் ரமேஷ் சொல்லிட்டான்டா. இதுக்கு தான் உன் தாத்தாவை பக்கத்துல வச்சுக்காதுன்னு சொன்னேன். சொன்னா கேக்குறியா? தாத்தா தப்பா பேசாரு. எவ்வளவு போதையில இருந்தாலும் உன் தாத்தாவை திட்டினா மட்டும் ஒத்துக்காத. கொஞ்ச நேரம் படுத்தாம வாடா. டேய் இந்தா மோரை குடி. ஹேங் ஓவரா இருக்கிறப்போ மோர் குடிச்சாதான் சரியாகும். மோர்லாம் குடிக்க மாட்டியா? பீர் தான் குடிப்பியா? என்ன பார்க்குற? அப்படியே குத்துனானா? இப்போ என்ன ஆச்சுன்னு இந்த அளவுக்கு குடிக்கிற? என்ன ஆச்சா? ஆஃபீஸில் தமிழை தூக்கி தலையில் வச்சுட்டானுங்க. ஆனால் இன்னைக்கு எதுக்கும் லாய்க்கலன்னு குப்பையில் தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட்டானுங்க. இதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா சரியாயிடுமா? மறுபடியும் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி உன்னை ப்ரூவ் பண்ணு. எங்கே பண்ணுறது? அதான் தூக்கி இன்னொரு தண்டை கொடுத்துட்டாங்களே. இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்டா பண்ண முடியாது? அவனுக்கு 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. உனக்கு தேவையான பேக்கப் மெட்டீரியல்ஸ் நான் கலெக்ட் பண்ணி தரேன். அப்புறம் என்ன? அவன் 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டானா நீ 3 டேஸ்ல முடிச்சு கொடு. ஆல்ரெடி நீ பண்ண ப்ராஜெக்ட் தானே. ஏது தாத்தா அது? இது நீ வேலை பார்க்குற மிஷின் ஆமல. நானும் சமைக்கிற மிஷின் நினச்சி அடுப்புலதுக்கு வச்சுவிட்டேன். சரவணம்பே தான் எல்லாத்தையும் சொல்லி காட்டினான். அவனை கூட்டு போய் தாயா வாங்கியாந்தேன். இது வாங்க பணம் ஏது தாத்தா? கிளவி தாலியை முதல்மா செஞ்சு போட்டுனால அது வித்துப்பிட்டேன். கிளவி இன்னும் சாகலை. என் கை விரலில் மோதிரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவியே தாத்தா. அதை போய் வித்துட்டு வந்திருக்க. அது பரவாயில்லையா? கிளவி செத்தப்போ கூட நான் இவ்வளோ வருத்தப்படல. அவள் எங்கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு மனசை தேர்த்திக்கிட்டேன். ஆனால் நீ ராப்பகலாக உழைச்சி வளர்ப்பையெல்லாம் நான் அடுப்புலதுக்கி வச்சப்போ நீ தலையில் கையை வச்சுட்டு உட்காந்திய அதை பார்த்து நான் இழந்த